வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 9.22 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த 11 நாட்களில் 7250க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய திருத்தேர் விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், PR சிவா MLA உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 9.22 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் துர்காதேவி. துர்காதேவியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அவரும் பல்வேறு பரிவர்த்தனைகளாக ரூபாய் 9.22 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் வானரப்பேட்டையைச் சேர்ந்த லெஸ்டின் ராஜ் ரூபாய் 7000ம், குண்டுபாளையத்தைச் சேர்ந்த சுருதி ரூபாய் 60,000த்தையும் முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ராகுல் ரூபாய் 10,000, அண்ணா நகரைச் சேர்ந்த அஜய் பாலாஜி ரூபாய் 12,000 உட்பட மொத்தம் 5 பேரிடம் ரூபாய் 10,29,000த்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த 11 நாட்களில் 7250க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். சென்டாக் மூலம் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் கடந்த 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டு வருகிறது. வரும் 22ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைசி தேதியை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 11 நாட்களில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் சென்டாக் இணையதளத்தில் கல்லூரிகளில் சேருவதற்கான விண்ணப்பம் பெற பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 7250 மாணவ மாணவிகள் தங்களுக்குரிய படிப்புக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதை நிறைவு செய்து விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து வரும் 22ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்ப தேதி நீட்டிக்கப்பட்டால் விண்ணப்பிப்பவர்களது எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய திருத்தேர் விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், PR சிவா MLA உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக இரவு தியாகேச பெருமாள் தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை தேர்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், சிறார்கள் என 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நல்லாரா தியாகேசா என சரண கோஷமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். விநாயகர், முருகன், தியாகராஜர், நீலாத் பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களும் திருநள்ளாறின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்துள்ளதால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
புதுவையை குப்பைகள் இல்லாத தூய்மையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையின் திடக்கழிவு மேலாண்மை பிரிவு பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய கவர்னர், குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்பட்டு புதுவை மாநிலமானது குப்பையில்லாத நிலையை எட்டுவதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும். மேலும் புதுச்சேரி நகர் மற்றும் ஊரகப் பகுதிகளில் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றார். காரைக்கால் அருகே ஒரு வீட்டின் கழிவறைக்குள் விஷப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த நேருநகர் பகுதியில் ஒரு வீட்டின் பின்புறம் உள்ள கழிவறைக்கு பெண் ஒருவர் சென்று உள்ளார். அப்போது அங்கு கண்ணாடி விரியன் எனும் மிக கொடிய விஷமுடைய 7 அடி நீளம் கொண்ட பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அக்கம்பக்கத்தினருக்கு அவர் தகவல் தெரிவித்தார். அவர்களும் தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். ஆனால் அவர்களே பாம்பு பிடிக்க தங்களிடம் யாரும் ஆட்கள் இல்லை என கூறியுள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தனிநபரிடம் கூறி அந்த பாம்பை பிடித்து அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் இதுபோன்ற சம்பவம் ஏற்பட்டால் தனிநபரை தேட வேண்டிய நிலையில் உள்ளதால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற வீடுகளில் பாம்புகள் புகுந்தால் அதனை பிடிப்பதற்கு போதுமான ஆட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கழிவறைக்குள் விஷப்பாம்பு இருக்கும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி சுவாமி அம்பாள் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் பிரணாம்பிகை யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இவ்விழாவில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் பிரணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா வந்தார். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் 19ஆம் தேதி நடைபெற்றது. ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தை அடுத்த தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தனபூஜை, கோபூஜை, யாகசாலை பிரவேசம், முதற் 2, 3 மற்றும் 4ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 8 மணி அளவில் யாகசாலையில் கலசம் புறப்பாடு நடைபெற்று விநாயகர் மற்றும் பூரணி புஷ்கலை ஐயனாருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் முத்தாலம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து சுப்பிரமணியர், விஷ்ணு, துர்க்கை, காத்தவராயன், பரசுராமர், முத்தாலம்மன், வீரன, நவக்கிரகங்கள் உள்ளிட்ட அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியின் புதிய கிளை திறப்பு விழா ஈஸ்வரன் கோயில் வீதியில் விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி நீடராஜப்பயர் வீதியில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வந்த விஜயலட்சுமி ஆர்ட் கேலரியின் மற்றும் ஒரு புதிய கிளை திறப்பு விழா ஈஸ்வரன் கோயில் வீதியில் இன்று நடைபெற்றது. கின்னஸ் சாதனையாளரும் ஆர்ட் கேலரி உரிமையாளருமான கலைமாமணி விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் நெடுஞ்செழியன், வனத்துறை அதிகாரி வஞ்சுலவல்லி, SP வம்சித ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளையை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மெர்க்குரி தொலைக்காட்சி உரிமையாளர் பிரகாஷ், ஓவியர் தினேஷ் உட்பட ஓவிய கலைஞர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Jose Lucas. செய்திகள் தொடர்கின்றன. அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் 11வது வாரமாக தொடர்ந்து நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. புதுவை காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் உள்ள அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 11வது வாரம் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்கள் ஆனந்த பாஸ்கர், முனியன், தலைவி ராஜாத்தி தினேஷ் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள அரிய வகையான பழங்கால பொருட்களை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி உலக அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் இன்று ஒரு நாள் முழுவதும் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள அரசர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கால நினைவு சின்னங்கள், கற்களால் ஆன சிற்பங்கள், பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள், அரிய வகை அஞ்சல் தலைகள், போர்வாள் கருவிகள், மரச்சிற்பங்கள், மண்பாண்டங்கள், இசைக்கருவிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்கள் குறித்தும் அதன் வரலாறுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. இங்கே பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இங்கே இந்த மியூசியம் இருக்குது, இங்கே இவ்வளோ அருங்காட்சியகம், இந்த இதெல்லாம் பொருள்லாம் இருக்குது, இதை பற்றி யாருக்கும் தெரியாது. எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் பார்க்கணுன்றதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் எல்லோரும் பார்க்கணும். இங்கே நிறைய பொருள், பழங்காலத்து பொருள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் அதிகமாக பார்த்ததில்ல, இப்போ தான் நிறைய பொருளை பார்க்குறேன். நல்லாயிருக்கு. ஆண்டு உலக அளவில் மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினமாக கொண்டாடுறாங்க. அதை புதுச்சேரியிலும் அதே மாதிரி சர்வதேச அருங்காட்சியக தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியத்தை எஜுகேஷனும் ஆராய்ச்சியாகவும் எப்படி கொண்டு போகிறது என்பதற்காகத்தான் இந்த தீமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளை வரவழைத்து அவர்களிடம் நமது புதுச்சேரியுடன் அருமை பெருமைகளை சொல்கிறது தான் நம்ம கலைப்பண்பாட்டுத்துறை இந்த அளவுக்கு இந்த வருடம் சிறப்பாக இந்த புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் கொண்டாடுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவ மாணவிகிட்ட புதுச்சேரியில் உள்ள அருங்காட்சியகத்தை பற்றியும் அரிக்கமேடு என்று சொல்லப்படுகின்ற அது பழைய புதுச்சேரின்னு சொல்லப்பட்டால் அரிக்கமேடு தான். அந்த அரிக்கமேடில் எப்படி வாணிகம் நடைபெற்றது, எப்படி அந்த புதுச்சேரி மக்கள் வாணிகத்தில் எப்படி சிறந்து விளங்கினார்கள் என்பதை இந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. எங்களுடைய புதுச்சேரி அருங்காட்சியகத்தின் ஒரு புதையல் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இங்கே இருக்கின்ற இன்ஃபர்மேஷன், அந்த அளவுக்கு ஒரு தகவல்கள் இருக்குது. இந்த தகவல்கள் அனைத்தும் மாணவர்களுக்கும் சரி, ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் ஒரு சிறந்த கருவூலமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த அருங்காட்சியகத்தை நம்முடைய புதுச்சேரியின் அருமை பெருமைகளை கண்டறிந்து அதை மற்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக விடுக்கின்றேன். நன்றி. புதுச்சேரியில் இறந்த தனது செல்லப்பிராணி ரேம்போவுக்கு 7ஆம் நாள் கருமாதி செய்த உரிமையாளர். புதுச்சேரி கதிர்காமத்தைச் சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரேம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார்.
ரேம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி, ரேம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ரேம்போ திடீரென உயிரிழந்தது. ரேம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கு மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர். மேலும் தனது செல்லப்பிராணி ரேம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார். அது மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதேபோன்று வீட்டில் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ரேம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினார். உறவினர்களும் மாலையுடன் வந்து ரேம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினர். இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதேபோன்று புரோகிதர் வைத்து ரேம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார். மேலும் ஒருவர் இறந்துவிட்டால் 7ஆம் நாள், 15ஆம் நாள், 30ஆம் நாள் அவர்களை நினைத்து படையலிட்டு சடங்குகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் 7ஆம் நாள் சடங்கினை உரிமையாளர் இறந்த ரோபோவுக்கு படையலிட்டு பூஜை செய்தார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த உரிமையாளர், புதுச்சேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனை முறையான பராமரிப்பு இல்லாமல் மருத்துவர்கள் இல்லாமல் உள்ளது. நோய்வாய்ப்பட்டு விலங்குகளை அனுமதித்தால் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை. மேலும் அங்கு மருத்துவ மாணவர்களே மருத்துவம் பார்க்கின்றபடியால் பல்வேறு விலங்குகள் உயிரிழக்கிறது. மருத்துவர்கள், பொதுமக்கள் இதனால் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். ரேம்போ என் பொண்ணு 3வது பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த சுகாதாரமே கிடையாது. வெளியில் ஒரு டாக்டர் இட்டுன்னு வராங்க, ரத்தம் இது எதுவுமே கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் வந்து எவ்வளோ 2000 ரூபா செலவு பண்ண தவிர அங்கே வந்து எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்க. ஒரு பிளேடு கூட அங்கே பிளேடு கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளேடு கிடையாது. வெளியில் சீட்டு தான் கொடுக்குறாங்க. நான் காசு வச்சுருங்க, நான் செலவு பண்ணுறேங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படியா ஒரு கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க? ஒரு 100-200 வெறும் டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. 100 ரூபா செலவு பண்ண முடியல. அவங்க டாக்டர் என்னங்க வருது? எல்லாம் வந்து ஒரு டாக்டர் வந்து கூட பிறந்த புள்ள போல தான் வளர்க்குறாங்க. கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க? தயவுசெய்து சொல்கிறேன், கவர்மெண்ட் அரசாங்கம் இப்போ கூட போய் பாருங்கள். ஒரு இந்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வந்து அவரோட வந்து அவங்க கமிஷனர் வச்சு அனுப்பிச்சி அப்பப்போ ரைடு போக சொல்லுங்கள். அந்த இடமே சுத்தமாக கிடையாது. ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மருந்து மாத்திரை கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, ஒரு பிளேடு கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில். அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் மற்றும் யோகமுத்து மாரியம்மன் ஆலய உற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற மின் அலங்காரத்துடன் தேர் பவனியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதிபுரம் கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் மற்றும் யோகமுத்து மாரியம்மன் ஆலய உற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு வந்தது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சக்தி கரகம் புறப்பட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு கும்பம் படைத்தல் விழாவும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் திருத்தேர் வீதி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சாமியை வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 6ஆம் நாள் பிரம்மோற்சவ விழாவில் வன்னியர் மரபினர் சார்பில் சோற்றுத்துறை பாலசுப்பிரமணியம் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 6ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா வன்னியர் மரபினர் சார்பில் சோற்றுத்துறை பாலசுப்பிரமணியம் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய பாலசுப்பிரமணியத்திற்கு ராமன் நினைவு பரிசு வழங்கினார். தண்டபாணி ஆசிரியர் பொன்னாடை அணிவித்தார். ஜேசிஐ சரவணன் சான்றிதழ் தந்து சிறப்பித்தார். மேலும் இவ்விழாவில் மொழியியல் பண்பாட்டுத்துறை இயக்குனர் ஓய்வு சுதர்சன், தசரதன், ரஜினி முருகன், ரமணன், மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாசவி விஜயன் சார்பில் நினைவு பரிசும், ஜகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் சான்றிதழ் தந்து உதவினர். இந்த நிகழ்ச்சியை பரசுராமன் ஒருங்கிணைத்தார்.
சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தியின் நினைவு தினம் புதுவையில் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் கை மிதிவண்டி வழங்கப்பட்டது. இதில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியில் பல்வேறு முக்கிய சந்திப்புகளில் ஜெயமூர்த்தியின் திருவுருவப் படம் வைத்து அஞ்சலி செலுத்தியும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா நடனப்பள்ளி சார்பில் பரதநாட்டிய சலங்கை பூஜை கோரிமேடு ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் நாட்டிய கலைமாமணி திரிபுர சுந்தரி குகன் அனைவரையும் வரவேற்றார். விழாவை சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் செல்வமணி, ஆரோ என்டர்பிரைசஸ் மேலாண் இயக்குனர் ரமேஷ்குமார் சோனி, புதுச்சேரி கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான எல்லை சிவக்குமார், அதோர் யூனியனின் திண்டுக்கல் துணை சேர்மன் ஹேமலதா மணிகண்டன், பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் சேஃப்டி ட்ரைனிங் அகாடமியின் மேலாண் இயக்குனர் மார்கரெட் செனாரெட்டோ ஆகியோர் குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் ஸ்டடி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி கனிஷ்கா திருதி, அமலோற்பவம் பள்ளி மாணவி ஸ்டாய் ஸ்ரீநிதி, க்ளூனி பள்ளி மாணவி அர்ஷிதா ஹாசினி, நியூ மாடர்ன் வித்யாமந்திர் பள்ளி மாணவி மித்ரா, அமலோற்பவம் பள்ளி மாணவி தனுஷ்கா, க்ளூனி பள்ளி மாணவி ஸ்ரீ ஹாசினி, முத்திரையர் பள்ளி மாணவி தனஸ்ரீ, அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி அனிஷ்கா ஆகியோரின் பரதநாட்டியம் அரங்கேறியது. இவ்விழாவின் நிறைவாக லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனியின் மேலாண் இயக்குனர் குகன் முனுசாமி நன்றி உரை ஆற்றினார். மனுஜோதி பண்பாட்டு ஆன்மீக அமைப்பு சார்பில் மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தில் அமிர்தமஞ்சரி ஞான மகரந்தம் நூல் வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் பங்கேற்றார். இந்தியாவில் தமிழ்நாடு திருநெல்வேலியில் அமைந்துள்ள மனுஜோதி ஆன்மீக அமைப்பின் சார்பில் மலேசியாவில் கோலாலம்பூர் மற்றும் பினாங்கு மாநிலங்களில் மனுஜோதி ஆன்மீக அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்களின் திருமகனார் திவாசிர் லாங்கடி அவர்களால் மொழிபெயர்த்து தொகுக்கப்பட்ட பகவத்கீதை அமிர்தமஞ்சரி ஞான மகரந்தம் என்னும் நூல் மலேசிய நாட்டின் பினாங்கு மாநிலத்தின் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு சுந்தரராஜு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இந்தியாவின் மும்பை நகரத்தில் அமைந்துள்ள விமலா அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு சங்கர் பிரசாத் விமுலா அவர்களின் தலைமையில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் வழக்குரைஞர் திரு வரப்பிரசாத் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் மாண்பவை மாதவராவ் மற்றும் மலேசிய நாட்டின் கோலாலம்பூர் மற்றும் பினாங்கு மாநிலங்களின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இந்த நூல் வெளியீட்டு விழா பினாங்கு மாநிலத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மாநிலத்தின் கலை பண்பாட்டுத்துறை கீழ் அமைந்துள்ள தமிழ் வளர்ச்சி சிறக உறுப்பினர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்விழாவில் உரையாற்றி விழாவை சிறப்பித்தார். இவ்விழாவில் மனுஜோதி ஆன்மீக அமைப்பின் தலைவராக தற்போது திகழ்ந்து வரும் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்களின் துணைவியாரும் இந்த அமைப்பின் பொறுப்பாளர்களின் முக்கியஸ்தருமான சோபா அம்மா மற்றும் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்களின் பெயரனும் நூலாசிரியரின் மகனுமான திரு லியோபால் கொலம்பஸ் லாரி அவர்களும் அவருடைய மகன் ரோஜர் தேவ இந்திரன் நித்யராஜ் அவர்களும் கலந்து கொண்டு விழாவுக்கு வந்திருந்த அனைவரையும் சிறப்பித்தனர். இதில் ஆந்திர பிரதேசத்தின் ஹைதராபாத் பகுதியைச் சார்ந்த IARF பன்னாட்டு அமைப்பின் உறுப்பினர் முன்னாள் கல்லூரி துணை முதல்வர் திரு நரவ பிரகாஷ் ராவ் அவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் தெலுங்கு திரைப்படத்துறையைச் சார்ந்த பெண் இசையமைப்பாளர் லேகா அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். விழாவில் மலேசிய நாட்டின் கோலாலம்பூர் மற்றும் பினாங்கு மாநிலங்களைச் சார்ந்த தெலுங்கு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
மனுஜோதி ஆன்மீக அமைப்பின் பல்வேறு பிரிவினர்களும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்களின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் குறித்த ஆன்மீக பாடல்களும் இசைக்கப்பட்டன. மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முன்னதாக புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும் புதுச்சேரி தமிழ் வளர்ச்சிச் சிறக உறுப்பினர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மலேசியா நாட்டின் பினாங்கு மாநிலத்தின் மாண்புமிகு வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு சுந்தரராஜு அவர்களை சந்தித்து புதுச்சேரியின் தமிழ் இலக்கியம், பினாங்கு மாநிலத்தின் தமிழ் இலக்கியம் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிகழ்த்தினார். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் அரசு பள்ளியில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தொழிலதிபரும் திருபுவனை தொகுதி பாஜக பிரமுகருமான சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் புதுச்சேரி மாநில ஏழை எளிய மக்கள், மாணவ மாணவிகள், விவசாயிகள், தொண்டு நிறுவனங்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் கஞ்சா போதை இல்லாத புதுச்சேரியை உருவாக்கிட வேண்டும், குற்றமில்லா தலைமுறையை உருவாக்க வழிகாட்டிடும் வகையில் இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க காவல்துறையுடன் நாம் அனைவரும் கைகோர்ப்போம் என விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார். எதிர்கால தலைமுறையான இளைஞர்களை போதையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமைப்படுத்தி வருகிறார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் இவர் பள்ளி மாணவ மாணவிகளையும் நன்றாக படிக்கும் வகையில் ஊக்கப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தவும், மேலும் அவர்களுக்கு புதிய வழிகாட்டியை ஏற்படுத்தும் வகையில் இன்று மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழாவை திருவாண்டார் கோயிலில் நடத்தினர். பாஜக தலைவர்களின் ஆசியோடும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழிகாட்டுதலோடு நடைபெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படித்து சாதித்த மாணவ மாணவிகளை மேலும் சாதிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் தலா 1000 ரூபாய் பரிசாக வழங்கி தொழிலதிபரும் பாஜக பிரமுகருமான பத்மாவதி மணிகண்டன் கௌரவப்படுத்தினார். தொடர்ந்து அவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு முட்டை, சிக்கன் 65 உடன் சிக்கன் பிரியாணியை பரிமாறினார். இதனை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் வயிறார உண்டு பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டனை மனதார வாழ்த்தி நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்று வந்த ஹோட்டல் மாஸ்டர் இறந்த விவகாரத்தில் அவரது உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் GRB தெருவில் வசித்து வந்தவர் ராஜா என்பவருக்கு 5 என்ற மனைவியும் 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். ராஜா திருப்பச்சாவடி மேட்டில் உள்ள டாஸ்மாக் கடை உணவகத்தில் மாஸ்டராக வேலை செய்து வந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வழக்கம்போல் இரவு வேலை முடித்துவிட்டு ராஜா அங்குள்ள உணவகத்திலேயே படுத்து உறங்கியுள்ளார். மறுநாள் 10ஆம் தேதி காலை ரோந்து பணியில் ஈடுபட்ட தாலுகா போலீசார் ராஜாவை சந்தேகத்தின் பேரில் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சராமாரியாக தாக்கியுள்ளனர். அதன் பின்னர் ராஜா 10 மது பாட்டில்களை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து சொந்த ஜாமீனில் விட்டுள்ளனர். ஏப்ரல் 10ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் வீட்டிற்கு வந்த ராஜா தன்னை போலீசார் போட்ஸ் கால்களால் தாக்கியதாகவும் அதனால் நெஞ்சு பகுதியில் அதிகமாக வலி இருப்பதாகவும் மனைவி அஞ்சுவிடம் கூறியிருக்கிறார். உடனடியாக ராஜாவை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மனைவி அஞ்சு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ராஜாவை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே ராஜா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதன் பிறகு அருகில் உள்ள மேற்கு காவல் நிலையத்தில் ராஜாவின் மனைவி அஞ்சுவை போலீசார் அழைத்து அவரது கணவர் வீட்டிலேயே இறந்துவிட்டதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுள்ளனர். பின்னர் அவசரமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ராஜாவின் உடலை எடுத்துச் சென்று
1 மணி நேரத்திற்குள்ளாகவே பிரேத பரிசோதனை செய்துள்ளனர். இதுவெல்லாம் போலீசாரின் தூண்டுதலின் பேரில் நடைபெற்றதாக சந்தேகமடைந்த அஞ்சு நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருந்தார். இதை அறிந்த போலீசார் ராஜாவின் உடலை எரிக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். ஆனால் அஞ்சு தனது உறவினர்களின் ஒப்புதலோடு விழுப்புரம் KK சாலை சுடுகாட்டில் ராஜாவின் உடலை புதைத்துள்ளார். இதனையடுத்து மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் மூலமாக அஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் தனது கணவர் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் வைத்து அவரை போலீசார் தாக்கியதால் தான் உயிர் இழந்தார் என அம்மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இம்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ராஜாவின் உடலை 8 நாட்களுக்குள் மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் திருச்சி, சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மூலமாகவோ அல்லது மதுரை, நெல்லையில் உள்ள மருத்துவர்கள் மூலமாகவோ மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், இறந்து 40 நாட்கள் ஆன நிலையில் ராஜாவின் உடலை முழுவதுமாக ஸ்கேன் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே ராஜாவின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்து அதன் அறிக்கை மற்றும் வீடியோ பதிவுகளை 24 மணி நேரத்திற்குள் அவரது குடும்பத்தினரிடம் வழங்க மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜாவின் உடல் தோண்டப்பட்டு மறு பிரேத பரிசோதனை நடைபெற உள்ளதால் பரிசோதனை அறிக்கை முடிவில்தான் ராஜாவின் இறப்பிற்கான உண்மையான காரணம் தெரிய வரும். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 9.22 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த 11 நாட்களில் 7250க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய திருத்தேர் விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், PR சிவா MLA உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.